Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா group D எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல தான் group D எக்ஸாம் இருக்கு. இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது 120 டேஸ் வந்து டைம் இருக்கு. இன்னுமே நீங்க group D க்கு படிக்க ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்லை. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால group D எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ரயில்வேல இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் எது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த group D எக்ஸாம் தான். NTPC க்கு பாத்தீங்கன்னா CBT 1 CBT 2 னு ரெண்டு எக்ஸாம் எழுதணும். பட் group D க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் நீங்க எழுதினா போதும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு PET இருக்கும். அதே இது நீங்க CCA கேண்டிடேட் ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப்லாம் பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு PETயும் இருக்காது. ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை மட்டும் நீங்க ஒரு 40 மார்க்குக்கு மேல ஒரு 50 மார்க்லாம் எடுத்துட்டீங்க அப்படினா ஈஸியா நீங்க வந்து உள்ள போயிரலாம். நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படினா கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிச்சாலே group D எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகே, மத்த ஸ்டூடண்ட் வந்து ஒரு 70க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி எடுத்துட்டீங்கனாலே அடுத்து PETலயும் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ஈஸியா group D குள்ள உள்ள போயிரலாம். ஒன்ஸ் group D குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய GDC எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிரலாம். இல்ல அடுத்து வரக்கூடிய NTPC ட்ரை பண்ணாலும் அடுத்து இருக்கக்கூடிய டிகிரி லெவல் போஸ்ட் 12th லெவல் போஸ்ட்னு எதுக்குனாலுமே நீங்க முன்னேறி போயிரலாம். ஓகேவா? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கரெக்ட்டா படிக்கணும். இப்போ 4 மாசம் டைம் இருக்கு. சோ group D க்கு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிராதீங்க. NTPC பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் இல்லனா 30 டேஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. சோ NTPC படிக்கிற ஸ்டூடண்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இருந்து நீங்க டெஸ்ட் எடுக்கணும். ஓகே, NTPC படிக்கிற ஸ்டூடண்ட் இப்போ இருக்க 30 நாளையும் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? சோ இப்போ டெஸ்டே எடுக்காம டைரக்டா எக்ஸாம் ஹால்ல போய் தான் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுப்பேன் அப்படினீங்கன்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் வந்து ஒரு பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்பவே நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த 30 நாள்ல ஒரு 15 டெஸ்ட் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 டெஸ்டாவது எடுத்துட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் ஃபேஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் உங்களோட 11வது டெஸ்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூலா ரிலாக்ஸா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 10 டெஸ்டையும் தரவா அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, NTPC படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் கொஞ்சம் பிரேக் விட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் இல்லனா 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. group D படிக்கிற ஸ்டூடண்ட் வந்து இப்போ இருந்து நீங்க சிலபஸை ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல group D எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல group D கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த 3rd பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான சிலபஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருவோம். அது போக டெய்லி டெஸ்ட்டும் group D பேட்ச்ல வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ நாம ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்சஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நீங்க 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படி படிச்சிருப்பீங்களோ அதுபடி தான் இந்த பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மிட்டம் டெஸ்ட் நடக்கும். அந்த மிட்டம் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையன் ஒரு 50 மார்க் 60 மார்க் எடுத்திருப்பான். அதே ஃபெயில் ஆகக்கூடிய பையன் பாத்தீங்கன்னா 20 25 எடுத்திருப்பாங்க. அதே பையனோட ரிசல்ட்டை ஃபைனலா முலாண்டு எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல 20 25 35 மார்க் எடுத்த பையன் கூட 65 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருப்பான். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ரிப்பீட்டட் பிராக்டிஸ் தான். ஏன்னா நம்ம அந்த மிட்டம் டெஸ்ட்ல இருந்து கடைசி அந்த முலாண்டு டெஸ்ட்டை எழுதுறது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய எக்ஸாம் வைப்பாங்க. அரையாண்டு எக்ஸாம் வைப்பாங்க, காலாண்டு எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும், இடையில மிட்டம் டெஸ்ட் வரும். அப்ப அவ்வளோ டெஸ்ட் இருக்கும். அது போக கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். கிளாஸ் டெஸ்ட்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பாடம் மட்டும் வைப்பாங்க, 5 பாடம் மட்டும் சேர்த்து டெஸ்ட் வைப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் ரிப்பீட்டடா படிச்சு ஒரு பாடம் 5 பாடம் எல்லாம் சேர்த்து படிக்கும் போது தான் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 30 மார்க் வாங்குற பையன் ஃபைனல் எக்ஸாம்ல 65 மார்க் 70 மார்க் வாங்குறான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 50 மார்க் 60 மார்க் வாங்குற பையன் அதே கன்சிஸ்டன்சியோட படிச்சான் அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்ல என்ன பண்றான், 90 மார்க்குக்கு மேல வாங்கி டாப்பர் ஆகிடுறான். ஓகேவா? இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சிலபஸ் உங்க கையில இருக்கும். அப்ப சிலபஸை முடிக்காம நீங்க டெஸ்ட் போடும்போது உங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா அந்த 20 25ங்கிற மாதிரி இருக்கும். சிலபஸை முடிக்க வாரம் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட். அப்ப இந்த வாரத்துல இவ்ளோ படிக்கணும், இந்த வார கடைசியில இவ்ளோ டெஸ்ட் எடுக்கணும், அடுத்த வாரம் இவ்ளோ படிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா சிலபஸை முடிச்சுக்கிட்டே சின்ன டெஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல group D எக்ஸாமா இருக்கட்டும் NTPC எக்ஸாமா இருக்கட்டும் நீங்க கிளியர் பண்ணிரலாம். ஓகே, இப்போ நம்ம group D யோட 3rd பேட்ச்ல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ 3rd பேட்ச்ல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் எல்லாம் என்னென்ன படிக்கணுங்கிற எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளான் எல்லாமே ஒரு 14 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்து இருக்கக்கூடிய 5 வீக்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த 19 வீக்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களால group D எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ மே 1லேருந்து மே 5 வரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம புதுசாக கண்டக்ட் பண்ணியிருக்க தேர்ட் பேட்சாக இருக்கட்டும், குரூப் டியோட தேர்ட் பேட்ச், என்டிபிசியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட பேட்ச், எம்டிஎஸோட பேட்ச்னு எல்லா பேட்சஸுமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் தான் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளானு, கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வார சாட்டர்டே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மே 5லேருந்து 2500 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது மே 6 நாளையிலேருந்து 2500 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ மே 5 வரைக்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நீங்கள் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்டிபிசி டெஸ்ட் பேட்சில் இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா 699. இப்போ நீங்கள் குரூப் டிக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா படிச்சிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது நாள் வரைக்கும் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் மட்டும் பேங்கிங்கில் கிளியர் ஆகிட்டு இருந்திருக்கு, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணுறீங்க, பட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் செக்ஷனில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு சிபிஎஸ்சி லெவலில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அவேர்னஸும் நம்ம வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் சூஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா படிச்சிருக்கேன், பட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எனக்கு வந்து சுத்தமாக வரல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர். இப்போ நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், நான் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு கரண்ட் அஃபேரில் தான் மார்க் கம்மியாகுது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், என்டிபிசிக்கான லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னு எல்லாமே கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599. பட் ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணிக்கலாம். இதில் ஒன்ஸ் நீங்கள் 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2024 கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் ப்ளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர், இனி வரக்கூடிய காலங்களில் உள்ள எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணுவோம். அடுத்து இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ். நீங்கள் எஸ்எஸ்சி படித்தாலும் பேங்கிங் படித்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் எதுனா இங்கிலீஷ் தான். பட் இந்த இங்கிலீஷில் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா பேங்கிங்கில் உங்களோட செலெக்ஷன் கன்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் பிஓ மெயின் இல்லை கிளர்க்கு மெயின்லாம் எழுதுறீங்கன்னா மேக்ஸ் பேப்பர், ரீசனிங் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் நல்லா பண்ணிட்டீங்க. ஸோ இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர் தான், பேங்கிங்கில் ஜென்ரல் அவேர்னஸ்னு எதுவும் கிடையாது, கரண்ட் அஃபேர் ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸ் தான். இது ரெண்டையும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி தான். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அதுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா 6 மாதத்தில் அடிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா 499 தான். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 599. பட் இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1000 ப்ளஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, என்டிபிசிக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த 30 நாளைக்குள்ள 30 to 40 நாளைக்குள்ள நான் சொன்ன அந்த 10 ஃபுல் டெஸ்ட் 20 ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 399. CBT 1ஓட டெஸ்ட்டும் CBT 2ஓட டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். இப்போ குரூப் டி படிக்கிறீங்க, எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் 399 தான். ஓகேவா? எல்லாமே எனக்கு வேணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் உங்களால் கிளாஸஸாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் இந்த ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் பிளஸ் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஓவராலாவே நீங்க 2300 பே பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மற்ற நாட்கள்ல மே 6க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் மட்டுமே உங்களுக்கு 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒன்லி 2300 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஆல் இன் ஒன் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா 1899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ரேசர் பேயோட சார்ஜஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் டீம் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் கிட்டத்தட்ட 5 days வந்து
கண்டினியூஸாக இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜென்ரல் தமிழோட கிளாஸஸும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணிடுவோம். இதை மட்டும் படித்தாலே உங்களால் கண்டிப்பாக ஒரு 0 லெவலில் ஒரு பிகினராக காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இப்போ உள்ள வரீங்கன்னா ஒரு 6 மாசத்துல உங்களால் கவர்மெண்ட் எக்ஸாம் ரெடியாக முடியும். உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு டேலண்ட் தேவையில்லை, ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் போதும். இது ரெண்டும் இருந்தால் உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என் கூடயே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கர டேலண்டாக இருப்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன்னா ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வாங்குவேன். பட் என்கிட்ட வந்து டேலண்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. டேலண்ட்லாம் கிடையாது, பட் ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அப்படிதான். இந்த ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி தான் நான் யூஸ் பண்ணேன். கரண்ட் அஃபேர் நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் எல்லாருமே 5 நிமிஷத்துல ரீட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் நான் ரொம்ப நேரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவேன். அந்த இயரா இருக்கட்டும் அது எல்லாமே. பட் ஒன்ஸ் நான் அந்த ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலுமே எனக்கு மறக்காது. அந்த இயரா இருக்கட்டும் எல்லாமே, அந்த இன்சிடென்ட்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கரெக்டாக புரிஞ்சு அது அப்படியே மனசுக்குள்ள அந்த இயர் முதற்கொண்டு மனப்பாடம் பண்ணிடுவேன். எதுக்குன்னா இந்த கரண்ட் அஃபேரில் சிலதெல்லாம் வரும் இல்லையா, ஸ்டாட்டிக் ஜிகே அதெல்லாம். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங் வந்து நம்ம புரிஞ்சு பண்ணுறது, மற்றபடி சிலது மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நல்ல டேலண்டாக இருக்கிறவங்க என்னன்னா நம்ம மனப்பாடம் அதை படிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் குயிக்காக எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ ஏதாவது கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் படிக்கிறோம் அப்படின்னா டேலண்டட் பர்சன்ஸ் நாம படிக்கிற அதை கவனிச்சே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷத்துல அவங்க படிச்சிருவாங்க. பட் அவங்க கிட்ட சில பேர்கிட்ட என்ன இருக்காதுன்னா டேலண்ட் இருக்கும், பட் கன்சிஸ்டன்சி இருக்காது. ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க். உங்ககிட்ட டேலண்டே இல்லைனாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் போதும். இந்த ஃபீல்டில், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நானே PO வரைக்கும் கிளியர் பண்ணேன் அப்படின்னா உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டேலண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் முக்கியமே கிடையாது. இப்போ ஒருத்தன் வந்து 1 மணி நேரத்தில் படிக்கிறான் அப்படின்னா நம்ம கிட்ட டேலண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், கூட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போடணும் அதுக்கு டைமை. அப்போ 3 மணி நேரம் உட்காந்து படிச்சோம்னா நம்மளாலையும் படிக்க முடியும். அவ்வளவுதான். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது நமக்கான அடையாளம். அந்த அடையாளத்தை உருவாக்குங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு படிங்க. படிக்கக்கூடிய நேரங்கள் கஷ்டமா தான் இருக்கும். புக் எடுத்து வைக்கணும், திருப்பி படிக்கணும், படிக்கிறதெல்லாம் மறந்து போற மாதிரி இருக்கும், டெஸ்ட் போடுவோம், மார்க் வராத மாதிரி இருக்கும், எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு நாள் வந்து ஸ்கிரீன்ல ரிசல்ட்டை பார்க்கும்போது கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் பேங்கிங்கோட ரிசல்ட் தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. இல்லைன்னா we are glad to inform. அதாவது ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு 2 ஆச்சரியக்குறி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாயிரும். அதே மெயின்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா we are glad to inform. இந்த ஒரு வார்த்தை இது அப்படியே நோட்லலாம் எழுதி வச்சிருப்பேன் நான் படிக்கும் போதெல்லாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் நாம கஷ்டப்பட்டு வந்தது. அந்த ஸ்க்ரீனில் நம்மளோட நம்பர் வரும் பார்த்தீங்களா, நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் எல்லாமே வந்து we are glad to inform that நீங்கள் வந்து இந்த பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு அடுத்த லைன் எல்லாமே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த இதில் செலக்ட் ஆயிருக்கீங்கிற மாதிரி வரும். இல்லை அவ்வளோ பெரிய லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டில். அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபீல்டில் 10 இயர்ஸாக நான் என்னென்ன பார்த்தேனோ அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு ஒரு கோர்ஸாகவும் டெஸ்ட் பேட்சாகவும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கரெக்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த 18 வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காலேஜ் படிக்கிற பசங்க 18-20 வயசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு மேம் அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 6 மாதத்தில் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? 6 மாதம் கஷ்டப்பட்டு படிங்க, கண்டிப்பாக முடியும். ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு இமீடியட்டாக மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.